ஆசியாவின் 10 மிகச் சக்திவாய்ந்த பழமையான பணக்கார குடும்பங்களை பற்றிய இந்த ஆவணப்படம் நகரங்களின் உயரமான கட்டிடங்கள் மற்றும் பழைய குடும்ப புகைப்படங்கள் ஆகியவற்றை இணைக்கும் ஒரு சினிமாடிக் தொடக்கத்துடன் ஆரம்பமாகிறது. ஒவ்வொரு நகரமும் ஒவ்வொரு குடும்பமும் வங்கிகள், தொழில்நுட்பம், ரியல் எஸ்டேட், ஆற்றல், வணிகம் உள்ளிட்ட துறைகளில் பெரும் செல்வத்தை உருவாக்கிய நிறுவனங்கள் மூலம் கடந்த நூற்றாண்டு முழுவதும் ஆசியாவில் செல்வமும் அதிகாரமும் எப்படி கட்டமைக்கப்பட்டன என்பதை உணர்த்தும் காணொளியாக இது அமைகிறது. மும்பையின் உயரமான ஹொம்பாய் ஸ்கைலைனில் காட்சியளிக்கும் ஒவ்வொரு கம்பெனிக்கும் பின்னால் ஒரு சக்தி வாய்ந்த குடும்பத்தின் சின்னம் உள்ளது. அதுபோலவே சீனாவின் பரபரப்பான ஹாங்காங் துறைமுகம், தென்கொரியாவின் சியோலில் திகழும் சாம்சங் கார்ப்பரேட் தலைமையகம் மற்றும் இந்தோனேசியாவின் ஜகார்த்தாவில் கூடி நிறைந்த வணிக மையங்கள், இவை அனைத்தும் வெறும் கட்டிடங்கள் அல்ல. இவை ஒவ்வொன்றும் தங்களுக்கான வரலாற்றையும் தலைமுறைகள் கடந்த கடின உழைப்பின் மூலமாக கட்டியெழுப்பப்பட்ட வணிக பேரரசுகளையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன. இந்த இடங்கள் ஒவ்வொன்றும் ஆசியாவின் சமூக மற்றும் பொருளாதார உருவாக்கத்தில் முக்கிய பங்காற்றிய குடும்பங்களின் வெற்றிக்கதைகளை சுமந்து நிற்கின்றன. ஒவ்வொரு நகரமும் ஒவ்வொரு கட்டடத் தொகுதியும் அந்த குடும்பத்தின் பாரம்பரியத்தையும் அவர்களது கனவுகளையும் வணிகத்துறையில் ஏற்படுத்திய தாக்கங்களையும் கண்ணில் காட்டுகின்றன. இந்த ஆவணப்படம் தனது பயணத்தை இந்தியாவின் சக்தி வாய்ந்த மற்றும் செல்வ வாய்ந்த வணிக குடும்பங்களில் ஒன்றான அம்பானி குடும்பத்துடன் தொடங்குகிறது. 1950களில் ஒருமுறை வெறும் சிறிய தொழிலில் கால் பதித்த திருபாய் அம்பானி தனது நீடித்த கண்ணோட்டமும் ஆழமான வணிக நுண்ணறிவும் பாரம்பரியமான முன்னோடி எண்ணங்களும் கொண்டு இந்தியாவின் மிகப்பெரிய தனியார் நிறுவனமாக ரிலையன்ஸை கட்டியெழுப்பினார். அவரது அரும்பணியை தொடர்ந்து அவரது மகன்கள் முகேஷ் அம்பானி மற்றும் அனில் அம்பானி இருவரும் தங்களது சொந்த பங்களிப்புகள் மூலம் வணிகம் நடத்தும் துறைகளை பல வகைகளில் விரிவாக்கினர். எண்ணெய் மற்றும் எரிபொருள், தொலைத்தொடர்பு மற்றும் டிஜிட்டல் தொடர்பு சேவைகள், சில்லறை வணிகம், கல்வி, சுகாதாரம் என பல பரிமாணங்களில். குறிப்பாக ரிலையன்ஸ் ஜியோ இந்தியாவில் எண்ணற்ற மக்களை இணையத்துடன் இணைக்கும் விதத்தில் ஒரு முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. இந்த வளர்ச்சியின் பின்னணியில் இருந்தது துல்லியமான முதலீட்டு முடிவுகள், சந்தையை நோக்கி முன்வைத்த திட்டங்கள் மற்றும் குடும்பத்திற்குள் தெளிவான வாரிசு திட்டமிடல். இந்த அனைத்து நடவடிக்கைகளும் ரிலையன்ஸ் இமையாத வணிக சாம்ராஜ்யமாக உருவாகவும் தலைமுறைகள் கடந்து அதன் செல்வமும் தாக்கமும் நிலைத்திருக்கவும் வழிவகுத்தன. அம்பானி குடும்பம் இந்தியாவின் பொருளாதார மேம்பாட்டிலும் புதிய தொழில்நுட்ப புரட்சிகளிலும் தடம் பதித்தது என்பது மறுக்க முடியாத உண்மை. கொரியாவின் லீ குடும்பம் சாம்சங் நிறுவனத்தின் ஊடாக உலகின் மிகப்பெரிய தொழில்நுட்ப பேரரசாக உருவெடுத்தது. பாபா லீ பியூங் சூல் 1938இல் ஒரு சிறிய வர்த்தக நிறுவனமாக தொடங்கியது. இன்று சாம்சங் உலகின் மிகப்பெரிய ஸ்மார்ட் போன், மைக்ரோசிப், டிவி மற்றும் உள்நாட்டு சாதனங்களின் உற்பத்தியாளராக இருக்கிறது. லீ குடும்பம் இன்று சாம்சங் குழுமத்தின் தலைமையில் இருக்க அவர்கள் வணிகத்தில் முறையான வாரிசு திட்டங்களும் குடும்ப நம்பகத்துவங்களும் மூலம் தனது செல்வத்தை பராமரித்து வருகின்றனர். சமீபத்திய தலைமுறை மாற்றங்களும் சொத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் புதிய விதிகளும் இந்த குடும்பத்தின் நீடித்த நிலையை உறுதி செய்கின்றன. இந்தோனேசியாவின் ஹார்டோனோ குடும்பம் ஜாரும் மற்றும் பிசிஐ வங்கியின் ஊடாக நாட்டின் மிகப்பெரிய பணக்காரர்களாக உயர்ந்தனர். கொஞ்சம் கொஞ்சமாக 1950களில் புகையிலை வியாபாரத்தில் தொடங்கிய இந்த குடும்பம் இன்று வங்கிகள், சில்லறை, உணவு மற்றும் பன்னாட்டு முதலீடுகள் என பல்வேறு துறைகளில் தங்கள் செல்வத்தை வலுப்படுத்தியுள்ளனர். ஹார்டோனோ குடும்பம் நில உரிமை, பங்குதாரர் வாரிசு ஒப்பந்தங்கள் மற்றும் குடும்ப நம்பகத்துவங்கள் மூலம் தலைமுறை செல்வத்தை பாதுகாத்து வருகின்றனர். ஹாங்காங்கில் லீ கா சிங் குடும்பம் சி.கே. ஹட்சிசன் மற்றும் சன் ஹங் கை ப்ராப்பர்டீஸ் போன்ற வணிக பேரரசுகளின் ஊடாக ஆசியாவின் பொருளாதாரத்தில் தனித்துவமான பங்கு வகிக்கின்றனர். லீ கா சிங் தனது வணிகத்தை 1950களில் சிறு பிளாஸ்டிக் உற்பத்தியில் தொடங்கியவர். இன்று அவருடைய வாரிசுகள் உலகளாவிய ரியல் எஸ்டேட், டெலிகாம், சில்லறை மற்றும் பல துறைகளில் சக்கரவர்த்தியாக விளங்குகின்றனர். லீ கா சிங் குடும்பம் ஆசியாவின் நவீன கார்ப்பரேட் ஆட்சியில் வாரிசு திட்டங்களை மிக நுணுக்கமாக அமைத்து சொத்துக்களை அதிரடி முதலீடுகள் மற்றும் நில உரிமைகளின் ஊடாக பாதுகாத்துள்ளனர்.
ஆசியாவின் மற்ற முக்கிய பழைய பணக்கார குடும்பங்களும் அதேபோல் பல்வேறு துறைகளில் தங்கள் செல்வத்தையும் சக்தியையும் நிறுவியுள்ளனர். உதாரணமாக, தாய்லாந்தின் யூவிட்யா குடும்பம் உலக புகழ்பெற்ற ரெட்புல் எனர்ஜி ட்ரிங்கை உருவாக்கி உலக சந்தையில் சாதனை படைத்தனர். ஜப்பானில் மிட்சுபிஷி குடும்பம் வங்கி, கப்பல் மற்றும் தொழில்நுட்பத்தில் முன்னணி இடத்தை வகிக்கின்றனர். சிங்கப்பூரில் என்ஜி டெங் ஃபாங் குடும்பம் ரியல் எஸ்டேட் மற்றும் ஹோட்டல் துறையில் எண்ணற்ற சொத்துக்களை வைத்துள்ளனர். இந்தோனேசியாவின் சலிம் குடும்பம் உணவு மற்றும் வங்கி துறையில் மிகப்பெரிய பேரரசை கட்டியுள்ளனர். இவர்கள் அனைவரும் குடும்ப சிந்தனையில் சீரான முதலீடுகள், இடையிலான பிரிவுகளும் நம்பகமான வாரிசு திட்டங்களும் மூலம் தலைமுறை செல்வத்தை பாதுகாத்துள்ளனர். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தங்கள் செல்வத்தின் கதையை சொல்வதில் நகரங்களின் ஸ்கைலைன்கள், நிறுவன லோகோக்கள், ட்ரோன் காட்சிகள், தயாரிப்பு படங்கள் மற்றும் வரலாற்று புகைப்படங்கள் ஆகியவை இணைந்து அந்த நிறுவனத்தின் பரப்பளவை, வளர்ச்சியை, தாக்கத்தை உணர்த்துகின்றன. ஜியோவின் டிஜிட்டல் புரட்சி, சாம்சங் ஸ்மார்ட்போன்களின் உலக வெற்றி, ரெட்புல் எனர்ஜி ட்ரிங்கின் பன்னாட்டு பிரச்சாரம், PCA வங்கியின் பெரும் வாடிக்கையாளர் பங்கு, 7-11 சில்லறை சாம்ராஜ்யம் இவை அனைத்தும் அந்தந்த குடும்பங்களின் நீடித்த செல்வத்தையும் புகழையும் உலகிற்கு எடுத்துரைக்கின்றன. இந்த குடும்பங்கள் சுதந்திரமான முதலீடுகள், நில உரிமைகள், குடும்ப நம்பகத்துவங்கள் மற்றும் வணிக பிரிவுகள் மூலம் மட்டும் அல்லாமல் நெருக்கடியான காலங்களில் எடுத்த தைரியமான முடிவுகளாலும் தங்கள் செல்வத்தை பாதுகாத்தனர். 1997ஆம் ஆண்டு ஆசிய நாணய நெருக்கடி, 2008 உலக பங்குச்சந்தை வீழ்ச்சி, 2020 கொரோனா பெருந்தொற்று இவ்வாறான சவால்கள் வந்தபோதும் சரியான முதலீடுகள் மற்றும் வணிக மாற்றங்கள் மூலம் இந்த குடும்பங்கள் அவர்களின் பேரரசை நிலைநிறுத்தினர். தலைமுறை மாற்றத்தின் போது கடுமையான வாரிசு திட்டங்கள், குடும்ப நம்பகத்துவங்கள் மற்றும் சொத்துக்களை அடைவதற்கான சட்டப்பூர்வமான ஏற்பாடுகள் ஆகியவை முக்கிய பங்கு வகித்தன. முகேஷ் அம்பானி தனது குழந்தைகளுக்கு வணிக பொறுப்பை ஒப்படைக்கும் விதம், லீகா சிங் தனது மகன் மற்றும் பேரனுக்கு சொத்துக்களை பகிர்ந்தளிக்கும் முறைகள், ஹார்டோனோ குடும்பம் சிறிய குழுக்களாக பிரிந்து செல்வத்தை பராமரிப்பது, இவை அனைத்தும் ஈர்க்கக்கூடிய வாரிசு திட்டங்களின் சிறந்த எடுத்துக்காட்டுகள். இந்த ஆவணப்படத்தின் இறுதி பகுதியில் ஆசியாவின் முக்கிய நகரங்களில் இந்த குடும்பங்களின் நிறுவனங்கள், வணிக மையங்கள், ரியல் எஸ்டேட் சொத்துக்கள், தொழில்நுட்ப தயாரிப்புகள் மற்றும் உலகளாவிய சந்தை நிறுவனங்கள் ஆகியவற்றின் பிரம்மாண்டமான காட்சிகள் ஒன்றாக குறும்படமாக காட்டப்படுகின்றன. இந்த குடும்பங்களின் நிலையான செல்வமும் ஆசிய பொருளாதாரத்தில் அவர்கள் வகிக்கும் தீர்க்கமான பங்கும் பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்துகிறது. இன்றைய உலகில் இந்த பழைய பணக்கார குடும்பங்கள் வெறும் சொத்துகளின் மட்டுமல்ல, சிந்தனை, தைரியம், திட்டமிடல், குடும்ப ஒற்றுமை மற்றும் நேர்மையான முதலீடுகளின் அடையாளமாகவும் விளங்குகின்றன. தலைமுறைகள் கடந்தும் சக்தியும் செல்வமும் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. உலகின் இந்த வியக்கத்தக்க செல்வத்தின் கதைகளை மேலும் அறிய இந்த வீடியோவை லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். சக்தி, செல்வம் மற்றும் வாரிசு இந்த பயணங்களை மேலும் ஆராய எங்களை தொடருங்கள். 10வது அல்லது 12வது வகுப்பில் தேர்ச்சி பெற முடியலையா? கவலை வேண்டாம். உங்கள் வாழ்க்கையை புதிய திசையில் வழிநடத்த நக்ஷாத்ரா அகாடமி இப்போது தயாராக இருக்கிறது. நியூஸ் போர்ட் மூலம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வாயிலாக நீங்கள் உங்கள் வருடத்தை மீட்கலாம். அதிகாரப்பூர்வமான தேர்வுகள், குறைந்த அழுத்தம், உங்கள் கல்வி கனவை இன்னும் நெருங்குங்கள். ஸ்பெஷல் கிளாஸ்கள், இண்டிவிஜுவல் கைடன்ஸ் மற்றும் ஃபுல் சப்போர்ட், இது உங்கள் இரண்டாவது வாய்ப்பு. இப்போதே அழைக்கவும். நக்ஷாத்ரா அகாடமி. உங்கள் கனவுகள் நிறைவேற வேண்டுமா? உங்கள் அழைப்பை இப்போது தொடங்குங்கள். ஆங்கிலமும் ஹிந்தியும் பேசத் தெரிந்தா உலகம் உங்கள் கைவசம். இப்போதே நக்ஷாத்ரா அகாடமி இல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் மற்றும் ஸ்போக்கன் ஹிந்தி வகுப்புகள் ஆரம்பமாகியுள்ளன. முதலில் பேச தயங்குபவர்களுக்கும் தைரியமாக பேச வேண்டும் என ஆசைப்படுபவர்களுக்கும் இது சரியான வாய்ப்பு. சிறப்பு மாலை மற்றும் காலை வகுப்புகள் குறிப்பாக வீட்டு பெண்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு. மேலும் CBSE மற்றும் ஸ்டேட் போர்ட் பள்ளி மாணவர்களுக்கு ஹிந்தி பாடத்தில் தனிப்பட்ட வழிகாட்டலும் தரப்படுகிறது. மிஸ்ஸாகாதீர்கள். இந்த வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியது. நக்ஷாத்ரா அகாடமி உங்கள் வெற்றிக்கு சிறந்த தோழன். உங்கள் கல்வி கனவுகளை நிறைவேற்றும் நேரம் இது.
நக்ஷாத்ரா அகாடமியில் தற்போது ஆன்லைன் டிகிரி வாய்ப்பு. நேரத்திற்கேற்ப வீட்டிலிருந்து படிக்கலாம். BBA, BCOM, BCA, BA, MBA, MCOM, MA, MSc, MCA போன்ற பல பயிற்சி வாய்ப்புகள் கிடைக்கின்றன. தொழிலதிபர் ஆக வேண்டும், வேலைவாய்ப்பு பெற வேண்டும் அல்லது உயர்கல்வி விரும்புகிறீர்களா? இதுதான் உங்கள் முடிவுக்கான வழி. DDE வாயிலாக அரசு அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரிகளில் உங்கள் பட்டப்படிப்பை முடிக்கலாம். வேலைக்கு பக்கத்தோடு பயிலும் வகுப்புகள். புதிய உங்களது தொழிலில் உயர்நிலை நோக்க இப்போதே அழைக்கவும். உங்களது எதிர்காலத்தை இப்போதே கட்டியெழுப்புங்கள். நக்ஷாத்ரா அகாடமி யுடன்.